ஆஃப்டர் மேரேஜ் அப்போ நம்ம கூட சேர்ந்து ஹஸ்பண்ட் கிளீனிங் ஒர்க் பண்ணுறப்போ இல்லை குக்கிங் ஒர்க் பண்ணுறப்போ சரி விடுங்க, இது ரெண்டுமே கிளீனிங் குக்கிங் இது ரெண்டுமே பண்ணலைன்னா கூட சும்மா நம்ம கூட பேசி சிரிச்சுட்டு இன்னைக்கு நடந்ததெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணின்னு சும்மா கிராஸ்அப் பண்ணிட்டு இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மூமெண்ட் எல்லாருக்குமே அமையுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு சிலர் வந்து வேலைக்கு போயிட்டு வந்த உடனே தன்னை ஒரு ராஜாவாக நினச்சிட்டு எல்லா பணியோடையுமே ஒய்ஃபவே எதிர்பார்ப்பாங்க. சரி ஓகே போய் ரிலாக்ஸாக 2 வார்த்தை பேசலாம் அப்படின்னு போனால் கூட ஏதாச்சும் தலைவலி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இக்னோர் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற வீட்டில் அந்த உமனுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். ஜாயிண்ட் ஃபேமிலி சொல்லவே வேணாம். ஹஸ்பண்ட் கிச்சன் பக்கம் வந்து கொஞ்சம் ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா போதும், நம்ம என்னமோ அவங்கள கொடுமைப்படுத்துகிற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் வந்து பேச ஓடி வந்துருவாங்க. அவங்க ஹாப்பியாக தான் செஞ்சுட்டு இருப்பாங்க, ஆனால் பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம ஷேர் பண்ணி பண்ணால் மட்டும்தான் அந்த லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக வந்து ட்ராவல் ஆகும். சரி ஓகே, நான் இன்னைக்கு வந்து பீட்ரூட் பவுடர் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அது நம்ம தண்ணி கூட, தோசை கூட, சப்பாத்தி கூட எது கூடனாலும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்.